மானசீகா போகும் மகிழ்ச்சியா வேணா ஒன்று பண்ணும். யூ வாண்ட் என்டர்டைன்மெண்ட்? யா, இப்படி சூடு. வாழ்க்கையில் வெல்லவே சொல்லலாமா? ஜி யார் வர்றாங்களோ இல்லையோ நான் வர்றேன் தனியா. ஏடா தூங்கின்னு இருக்கீங்க? வேற என்ன பண்ணோம்? சரி படமாவது பார்க்கலாமேடா. படமா? பாய் படமா? பாய் படம் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன ஒரு படம் பார்க்கலாம். என்னது ஃப்ரெண்ட்ஷிப் படமா? ஃப்ரெண்ட்ஷிப் படம்னாவே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாடுலேஷனில் தான் இப்போ எடுத்துருக்குறாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இவன் போகிறதும், இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவன் போகிறதும், அவனுக்கு லவ்னா இவன் ஹெல்ப் பண்ணுறதும், இவனுக்கு லவ்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதும். இவங்கெல்லாம் வாழ்க்கையில் சொதப்பவே மாட்டாங்களா? என்ன உங்களுக்கெல்லாம் ஒரு சொதப்பல் கதை பார்க்கணும் அவ்வளோதானே? இப்போ பாரு சீனை. வாழ்க்கையில் வெல்லவே கடலை நடுவில் பேட்டரி தீர்ந்தால் 500 ரூபாய் செல்ல போறோம். 1000 ரூபாய் செல்ல போறோம். மச்சி யார் ஹீரோயின்? ஹீரோயினா? அவ வரும்போது பாத்துக்கலாம். ஹலோ ஜான், வீட்டு பக்கத்துல தான் இருக்கிற எப்போதும் போல. வெளியே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு இவன் வரானா? ஃபர்ஸ்ட் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண. அவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபர்ஸ்ட் கட் பண்ணும். நாய் வர வர பார்க்கறதே சரியான.
ஹலோ ஜான், ஹலோ. மீட் பண்ற இடத்துல வெயிட்டிங்ல இருக்கிற, வாடா. ஓகேயா, அங்கேயே வெயிட் பண்ணி வந்துடுறேன். ஆ. ஏய் மச்சான், சாரி மச்சான், ரொம்ப லேட் ஆச்சா? அப்புறம் நான் சௌக்கியமா? அப்புறம் என்னாச்சு? பசங்க எல்லாம் கூப்பிட்டியா என்ன? வர சொல்லிக்கிறேன், வருவாங்க. எப்போ வருவாங்களாமா? என்ன கொஞ்ச நேரத்துல. நீ ஏன் லேட் ஆகிற? அவங்க இன்னும் எவ்வளவு லேட்டா வருவாங்க. அப்புறம் எப்படி இருக்க? என்ன விஷயம்? அதான் கோவா போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தால. ஆமா, பசங்க சொல்லிட்டியா என்ன? இப்பதான் எல்லாம் சொல்லணும். எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணணும். யார யார கூப்பிட்டேன்? எத்தனை பேரை கூப்பிட்டேன்? ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிறேன், வருவாங்க. எல்லாம் நம்ம பசங்க தான். அப்புறம் என்ன, நீ பாத்துக்க. நான் கிளம்புறேன். என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னமோ கூப்பிட்டுக்கிற. நானும் ஜானும் பிளான் பண்ணிக்கிறோம். ஆமாவா? எங்க? என்னது? கோவா. கோவாவா? பிளான் பண்ணீங்களா? என்ன பட்ஜெட்? 10,000 ரூபாய். ஜி 10,000 ரூபாய் ஜி, அவ்வளவுதான். வாங்க போயிட்டு வரலாம். என்ன என்ஜாய்மெண்ட் தெரியுமா? கோவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க என்ஜாய்மெண்ட். குமார், நீ ரொம்ப ஓவரா திங்க் சொல்ற, அடக்கிங்க. சூர்யா, எங்க ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம எல்லாம் ஒன்னா போறோம். ஏற்கனவே 20 பேர் வரணும், நம்ம 2 பேர் தான் வந்துடும். இன்னொருத்தவங்க எல்லாம் காட்டி சேர்க்கணும். அதனால பாரு, ட்ரை பண்ணு. கோவால என்ன தாக்குது பார்க்கலாம். போலாமா ஜி? யார் வர்றாங்க இல்லையோ, நான் வர்றேன். தனியா முடிஞ்சா என்ன கூட்டிட்டு போங்க. என்னடா ஆச்சு? என்ன சொல்லுமா வர? பிரேக்கப் ஆயிடுச்சு மச்சான். அதுக்கு என்ன நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இது ஃபீல் பண்ணாம சுத்தி வச்சு நான் ஃபீல் நீ பண்ணுவேன். விட்றா. சரி ஏறு. ஏய் இறங்கு. என்னடா இறங்குன்னு சொல்ற? ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆச்சுங்கிறான். உன் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா இதோட நம்மளுக்கு பிரேக்கப், அவ்வளவுதான். ஓடி நீ ஏற மாப்ள. அவ போனா என்ன, நம்மளுக்கு பைக் இருக்கு. ஏன்னா பைக் தான் கத்து. இந்த டைமுக்கு நல்ல சரக்கு அடிச்சே செர்ராகாத காதலோட சுகம் பைக்கு தராதுடா. என் பைக்கு பஞ்சர் ஆகும், ஆனாலும் டார்ச்சர் பண்ணாதுடா. அவ மடியில் படுத்தா சில முத்தம் கிடைக்கும். 100ல போனா அதை சொர்க்கம் கிடைக்கும். ஒரு பைக் இருந்த பல பொண்ணு கிடைக்கும், ஒரு பொண்ணு இருந்த பல பைக்கு கிடைக்குமா? எங்கடா கூட்டினு வந்த? எங்கடா சாக்கு கடை? சரக்கு 2 minutes இப்போ வரும். அப்படியே வெயிட் பண்ண வந்துடுறேன். எங்கன்னா ஒளிச்சு வச்சிருப்பானோ? இந்தா உன் சரக்கு. டேய், என்னடா டீயை குடுத்துட்டு சரக்கு? நம்மளுக்கு இதுதான் சரக்கு. ஐயோ, Cheers. சரக்கு முடிஞ்சிருச்சு. அது சரி மச்சான், காவியா ஏன் உன்னை விட்டு போனா? யூஎஸ்ல அவங்க அப்பா மாப்பிள்ள பாத்துருக்கானாண்டா. அவனே பார்த்தது என்னையும் கட்டி விட்டுட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணேன்? ஐயோ, சரி விடு, ஃபீல் பண்ணாத. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மாப்பிள்ள? எதுக்காக அந்த பொண்ணு காவியா உன்னை விட்டு போனான்னு தெரியுமா? ஏன்?
ஏன்னா நீ ரொம்ப நல்லவன். அதே என்ன மாதிரி வல்லவனா இருந்தா இன்னொரு 4 கவியாவை ஷார்ட் பண்ணிருப்பேன்டா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். தலையெழுத்து உங்ககிட்ட எல்லாம் கேட்க வேண்டியது போச்சு பாரு. சரி சரி ஃபீல் பண்ணாத, வா வண்டியில ஏறு போவோம். நான் உனக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறேன், அதை பார்த்து ரெடி ஆயிக்கோ. வா வா வா. ஜெய் வீடியோ என்னடா மொட்டை மாடி கூட்டிட்டு வந்துக்கிற? வீடியோ எல்லாம் மொட்டை மொட்டையில தான் காமிக்கிறோம், அதெல்லாம் கேட்க கூடாது. வா வா வா. நான் தான் காமிக்க வீடியோ பார்த்துட்டு நீ எல்லாம் நல்லா வரணும்டா. இங்கே உட்காரலாம். பிஸ் மூலக்காரம் நல்லா இருக்கு, இங்கே உட்காரலாம். ஓகே, இந்த வீடியோ இருக்குல்ல பாத்தீங்கன்னா சும்மா பிச்சுக்கிட்டு போகும். சோ தலை வந்துட்டாரு. என்ன நடந்தாலும் மீசைய முறுக்குவோம். இந்த குளிர்ல பிலிமா பிரேக்கப்காக அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான். நீ இது கூட பண்ண வேண்டிய மாற்றம். லெட்ஸ் செலிப்ரேட் தி பிரேக்கப். இருப்பா, நம்ம பசங்களுக்கு கால் பண்ணிடலாம். பண்ணு பண்ணு பண்ணு. இவன் ஏன் மறைக்கிறான்? ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வானத்துல இருக்கேன். அப்படியா? என்ன டவுட்டா? வந்துட்டீங்க. எங்க சுடுகாட்டுக்கா? நம்ம புஷ்பாஞ்சலி கிட்ட தான். பேரை மாத்திட்டாங்களா? அப்ப வரமாட்டேன். Added my number 3. இந்த லூசு பையனுக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். ஹலோ ஹலோ ஓவாசின் குமார், எங்கடா இருக்க? அந்த மச்சி 10 வாட்டி கால் பண்ணிட்டேன், எங்கடா இருக்க? சரி ஒரே நிமிஷம் வந்துருக்கிற. 5 நிமிஷம் டக்குனு ஒரே நிமிஷம். ஓகேடா, பாய். Added my number 2. சூர்யாவா? சூர்யா பாய். சூர்யா பாய். ஏவேனோ விசில் அடிக்கிறான். இவன் காலங்காத்தால போன் பண்ணிட்டுக்கிறான். ஹலோ சூர்யா. என்னப்பா காலங்காத்தால போன் பண்ணிட்டுக்கிற? ஏய், நேற்று வர சொல்லியிருந்தேனடா புஷ்பாஞ்சலிக்கு வந்துட்டு சொல்லிட்டு மூவிக்கு. பட்டுக்கா 5 நிமிஷத்துல கம்மி. வா சீக்கிரம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான் இல்ல? அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறான்னு கேக்குறேன். இவன் வேற 10 நிமிஷம் சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பண்ணிருக்கான். அவனுங்க வரவே மாட்டாங்க போல. ஏதோ பிளான் பண்ணிட்டான், ரொம்ப பிளான் பண்ணிட்டான். அப்புறம் நேத்து பிரேக்கப் ஆனது ட்ரீட்டே வைக்கல. ஐயோ, ஆல்ரெடி நான் சும்மா காட்ல இருக்கேன். சும்மா இருந்துரு. இந்த ஒரு விஷயம் தெரியுமா, நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பிரேக்கப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, இந்த பொண்ணுங்களுக்கு வார்த்தைக்கு முன்னாடி எஃபோர்ட் பேசுற பசங்களை தான் ரொம்ப பிடிக்குமா. ஆல்ரெடி இங்கெல்லாம் குளூர்ல இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நான் டைம் பாஸ் பண்ணிக்கிறேன். அட்வைஸ் எல்லாம் பண்ணாத, கம்முன்னு தெரியும். மச்சான், லவ் பண்றேனாக்க கரண்ட் ட்ரெண்ட்ல அப்டேட்டடா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆல்ரெடி கான்ல இருக்கிறேன், கம்முன்னு தெரியும். சரி, இவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். Again added my number 3. ஏமா கால் டேய் குமார், எங்கடா இருக்க? 10 வாட்டி கால் பண்ணிட்டேன், இங்க வரேன்னு சொல்லிட்டு இன்னும் எங்கடா இருக்க? மச்சி வந்து நீ வந்துட்டு அங்கதான் இருக்கிறேன். எங்கடா இருக்க? லெஃப்ட்ல பாரு. எங்கடா? ரைட்ல கொஞ்சம் பாரு. ரைட்ல எங்கடா? டேய் என்னடா கட் பண்ணிட்டான்? மாப்பிள்ள என்னடா இந்த குமார் இப்படி இருக்கான்? கால் பண்ணா கட் பண்ணிடுறான்டா. எப்பவுமே ஓவர் சீன் குமார், அவன் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவான்.
இவனெல்லாம் நம்பி இனிமேல் எங்கேயும் வரக்கூடாதுடா. சரி நான் அப்புறம் உள்ள வெயிட் பண்ணலாம். கடுப்பேத்துறார் மயிலாட். ரொம்ப சோம்பேறி ப்ரோ. இந்த ஓவர் சீன் கூட சேரவே கூடாதுடா. ஃபோன் பண்ணிட்டு 10 வாட்டி பேசினாலும் வரேன்னு சொல்றேன், ஆளவே காணோம்டா. படமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிக்கெட்டும் காலி ஆச்சு. இனிமேல் வந்து நாம என்ன பண்ண போறோம்? சரி இரு, அப்புறமா கால் பண்றேன். டேய் என்னடா இப்போ வர? போனே வரல, போன் வரல அடிக்கிற. போன் தாப்பா வந்துச்சு. சொன்ன டைம் கொண்டல. நல்லா கிச்சேண்டி. வாங்க எல்லாரும் உள்ள போலாம். எல்லாரும் என்ன எங்க நின்னுக்கிறீங்க? அங்க பாறா, போட பாறா. அங்கயா? என்னது சோடா அவுட்டா? சோடா அவுட் இல்லடா, அது சோல்ட் அவுட். அப்படின்னா சோல்ட் அவுட்னா டிக்கெட் முடிஞ்சி போச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆமாவா? அந்த வாக்கிலே போ. என்ன ஆமாவா? வந்தது லேட்டு, பில்டப் வேற. என்ன பண்ணலாம்? உங்களை எல்லாம் நம்பி 10 பேரை கால் பண்ணா 6 பேர் வரேன்னு சொல்றீங்க, 2 பேர் தான் வந்து நிக்கிறீங்க. என்ன பண்றீங்க நீங்க எல்லாம்? படத்துக்கு டிக்கெட் வேற காலி. உங்களை எல்லாம் நம்பி பிளான் வேற பண்ணணும். இதுல போன் வேற குறைச்சல். போங்கடா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்களும். எனக்கு லவரும் அமைய மாட்டேங்குது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் அமைய மாட்டேங்குது. இல்லடா போடாடே மச்சான். ஃபர்ஸ்ட் டைம் கோவா போறோம், செம்மையா இருக்க போகுது. என்ன குரூப்ல ஒருத்தன் ரெஸ்பாண்டே பண்ணல, என்ன ஒருத்தனையும் காணும். போன் பண்ணலாம். ஹலோ ஹலோ. டேய் எங்கடா இருக்க? போயிட்டு இருக்க. என்னடா பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. சுடுகாட்டுக்கா. டேய் கோவா போறேன்னு சொல்லிட்டு குரூப்ல அப்டேட் பண்ணிருந்தேனடா, இப்போ என்னடா எங்கன்னு கேக்குற? டேய் செத்தவனுக்கெல்லாம் எங்க இடத்துல இருந்துடா வாட்ஸ்அப் அப்டேட்டு. சாவடிச்சிருவேன். பேய கொள்ள கூட உங்க உலகத்துல டெக்னாலஜி இருக்கா மச்சி? சொல்லவே இல்ல. டேய் ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதான்டா பண்ணிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் நம்பி எதுவும் பிளானே போடக்கூடாது. டேய் வயசுக்கு எங்கடா? எங்க இருக்க? வீட்டுலதான் டேய் கோவா போலான்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துட்டு சொன்னியடா. அந்த பிளான் ஒன்னும் உயிரோட இருக்குதா? டேய் நாயே, காமெடி பண்ணிட்டு சீரியஸாவே பேசுறியாடா? 10,000 ரூபாய்ல இல்ல. அன்னைக்குதான் ஆர்வத்தோட சொல்லிட்டு, ஆனா இப்போ இல்ல. டேய் விளையாடாதடா, வாடா. சரி ஒரு நிமிஷம் பண்றேன், நானே பண்றேன். இவன் வேற கொண்டுட்டானே, இப்போ 2 பேரை கூட்டு போய் என்ன பண்றது? தகுதியே இல்லாதவன்லாம் இங்க, தகுதி இருக்கிறவன்லாம் எங்க என்ன ஆனானுங்கன்னு தெரியாம அப்படியே காணாம போயிடுறாங்க சார். தம்பி போலீஸ் தான் ட்ரை பண்றீங்களோ? யாருப்பா அது? ஹலோ. டேய் சூர்யா எங்கடா இருக்க? என்னடா இன்னும் தூங்கிட்டே இருக்க? வீட்டுல தான் பாக்குறேன். காலங்காத்தால போன் பண்ணி டாக்ஸின்னு சொல்லிக்கிட்டு. டேய் பேச்ச மாத்தாதடா நாயே, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தானே போறேன். அவன் சொல்றான்டா என்கிட்ட. டேய் இருங்கடா, உங்களை எல்லாம் வந்து வச்சுக்கிறேன். அவன் என்னடா கேமரா கொண்டு வர சொல்லிட்டு ஸ்டாண்ட் எல்லாம் இங்க ஒருத்தட்ட கெஞ்சி குத்தாடி வாங்கிட்டு வந்தாக்க நீங்க எப்படி பண்றீங்க? மறுபடியும் போட்டோ எடுக்கணும்னா இங்கிட்ட தான்டா வந்தாகணும். அடா பாவி, இவனும் கட் பண்ணிட்டானே. இவங்களெல்லாம் நம்மளா லூசா தான்டா போகணும். இருக்கவே இருக்காண்டா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு.
ஹலோ ஹலோ பிரதாப் மச்சான் எங்கடா இருக்க? நீ தான்டா என் உயிர் நண்பன். வாடா, எங்கடா இருக்க? கிளம்பிட்டே இல்லையாடா? நம்ம 2 பேர் ட்ரெயின்லயே போலாம் மச்சான். வாடா, எங்கடா இருக்க? ஏய் நான் காலையில போன் பண்ணி எங்கடா இருக்கிறேன்? வீட்டுல தான்டா இருக்கிறேன். நம்ம பண்றதெல்லாம் ஒரு பிளானு, கோவா போறதெல்லாம் ஒரு விஷயமா? எல்லாம் நேத்திக்கோட விட்டுருணும்டா. நீ டேய் சின்ன பசங்க டேய் என்னடா நீயும் இப்படி பேசுற? வரியா இல்லையாடா? அப்ப நீ காலைல ரெடியாகி வந்து பேசினுக்கிறியா? அட பாவி சின்ன பையல் வீட்டுக்கு போய் படுறா. கொடப்பா. இவங்கெல்லாம் இனிமேல் கால் பண்றதே வேஸ்ட். நானும் சும்மாவே இருந்திருக்க வேண்டியதுதான். நானும் உடம்பு சரியில்லாம இவங்கெல்லாம் நம்பி இங்கெல்லாம் வந்து ஸ்டாண்ட் வேற ஒரு கேடு. எப்பா வைத்தியமா போயிட போல இருக்கு. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கும்பிடுறா. போங்கடா, இனிமேல் வரவே மாட்டேன்டா. 3 weeks later. வாழ்க்கை ரொம்ப நான்சிங்கா போகும். வீழ்ச்சியா வேணா ஒன்று பண்ணணும். வாண்டே இப்படி விடு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் யாராரோ நண்பன் என்று புது நம்பரா இருக்கு. ஹலோ நீங்க யாரு? நான் தெரியும் சொல்லிட்டு வாங்கடா. மறுபடியும் மரம் வேண்டாம். இவரு இருக்காரு, அதுக்கு பின்னாடி முதுகு இருக்கு, எதுவுமே தெரியல. சைட் பண்ணு. ஐயோ எல்லா பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலடா. ஃபீல் பண்ண வர பல்லு தெருத்துறா. எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? சரி விடு. இதே இருந்தானா அவன் காலம் உன்னை விட்டு போனா யூஎஸ்ல எல்லாம் ஒரு மாப்பிள்ள பாத்தாங்களாடா. அவனை பார்த்தவனே என்ன ஜம்ப் பண்ணி விட்டு போயிட்டான் மாப்பிள்ள. நீ கவலைப்படாத. அவ போனா இவனா, ஐயோ என் நேரம் உங்ககிட்ட அட்வைஸ் வாங்குறதா ஆயிடுச்சு. சரி விடு. ஒரே ஷாட்ல முடிச்சிட்டீங்களா 2 பேரும்? நீ ஓடு. இல்ல நான் கை முடியல, அதுவே ஸ்டார்ட் பண்ணி பேசணும். கிளாமர் ஓகே. ஐயோ வயிறு நீங்க மதுவே பண்றாங்களே. கட் பண்ணுப்பா. இப்ப தெரிஞ்சிருக்குமே இவன் நேரத்துக்கு ஓவர் சீன் குமாரன் கூப்பிடுறோன்ட்டு. இவரு இருக்காரு, அதுக்கு பின்னாடி முதுகு இருக்கு, எதுவுமே தெரியல. சைட் பண்ணு. ஐயோ எல்லா பக்கம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலடா. ஃபீல் பண்ண வர பல்லு தெருத்துறா. எப்ப வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆச்சா? சரி விடு. இதே இருந்தானா அவன் காலம் உன்னை விட்டு போனா யூஎஸ்ல எல்லாம் ஒரு மாப்பிள்ள பாத்தாங்களாடா. அவனை பார்த்தவனே என்ன ஜம்ப் பண்ணி விட்டு போயிட்டான் மாப்பிள்ள.
நீ கவலைப்படாத. அவ போனா இவனா, இவ போனா இவனா. ஐயோ என் நேரம் உங்ககிட்டலாம் அட்வைஸ் வாங்குறதா ஆயிடுச்சு. சரி விடு, போலாம். ஒரே ஷாட்ல முடிச்சிட்டீங்களா 2 பேரும்? நீ ஓடு. இல்ல நான் கை கிட்ட முடியல, அதுவே ஸ்டார்ட் பண்ணி பேசி கிளாமர். ஓகேயா? ஐயோ வைரதிக மாதிரியே பண்றாங்களே. கட் பண்ணுப்பா. இப்ப தெரிஞ்சிருக்குமே இவன் நேரத்துக்கு ஓவர் சீன் குமாரன் கூப்பிடுறோன்ட்டு. எப்படி இருக்காங்க எல்லாரும்? மாம், டாட், உன் சிஸ்டர் எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. ஏதாவது சொல்லுமா உனக்கு? இல்ல ஏதாவது கேட்கணுமா? வேற யாரும் இருக்காங்கல்ல என்ன கார்த்திக்? கண்டிப்பா வேற யாராவது இருக்காங்க உன் வாழ்க்கையில. நல்ல அழகா தெளிவா ஒரு பொண்ணு என்ன மாதிரி இல்லாம இருக்காங்கல்ல. You must have moved on. அவளை பத்தி சொல்லு கார்த்திக். ஏன் ஜெசி இருக்கா? She's very beautiful. ரொம்ப இன்டென்ஸான ஒரு பொண்ணு. நல்லா பேசுவா. என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அந்த ஃப்ளோவில் அப்படியே எனக்கும் ஈஸி ஆயிடுச்சு. ஒன்றாவே இருப்போம் எப்போவுமே. நீ போனல எனக்கு புரியல வேற ஏன்னு. கோவமா சுத்தின ஒரு 3 மாசத்துல சரியாயிடுச்சானா. ஏன்னா மெட்டா அதுக்கப்புறம் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவளை பத்தி சொல்லு. Describe her, கார்த்திக். நல்ல ஹைட், ஜெஸ்ஸி, கர்லி ஹேர், ஃபுல்லா இல்ல, கொஞ்சம் இங்கிருந்து மட்டும். ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும் அவள் நடக்கும்போது. ஃபனி வாக். நல்ல வாய்ஸ் அவளுக்கு. கெட்ட வார்த்தை பேசினா அவளுக்கு பிடிக்காது. சாரி தான் நிறைய கட்டுவா. அதுவே ஒரு வித்தியாசம் தான். ஸ்லிம், சிம்பிள், மேக்கப்லாம் போட மாட்டா. வெரி பியூட்டிஃபுல். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பைக்கில் என் கூட நிறைய சுற்றிருக்கா. படம் பார்க்க அவளுக்கு
விட்டு போயிட்டான். கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். My God, why the hell did you do that? தப்பு பண்ணிட்டீங்க ஆரிஃப். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸ்பீக்கர் போன் ஆன் பண்ணுங்க. அப்துல்லாவும் கேட்கட்டும். அந்த 4 பேரையும் விடுவிக்க நினைச்சேன், இந்த உலகத்தை விட்டு. அந்த வேலை இன்னும் முடிஞ்ச பாடில்ல. மிஸ்டர் ஆரிஃப், நீங்க தான் அதை முடிச்சு வைக்கணும் இங்கேயே இப்பவே. சாரி, நீ சொல்றது எனக்கு புரியல. மிஸ்டர் கமிஷனர், உங்க வீட்டுல கக்கூசில் இருக்கிற கரப்பாம்பூச்சி கிச்சனுக்குள்ள வந்தா சாப்பாடு போட்டு வளர்ப்பீங்களா? வழக்கமா தலை அடிச்சு கொண்டு தூக்கி எறிய மாட்டீங்க. அந்த வேலையை தான் நானும் செஞ்சிருக்கேன். என் வீட்டை நான் சுத்தப்படுத்துறேன். யார் நீ? ஆகு பெயர், ஆன பெயர், பட்ட பெயர், ஜாதி, குலமதத்தோட பயோடேட்டா எது கேட்கறீங்க மிஸ்டர் கமிஷனர்? என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்திருக்கீங்க. ரேஷன் கடையில புழுத்து போன அரிசியும் கரசனும் வாங்கறதுக்கு நீளமான ஒரு கியூ நிக்குமே, அதுல கிட்டத்தட்ட கடைசியில் நிக்கிறது நானா தான் இருக்கும். கடற்கரையிலயோ, மசூதியிலயோ, கோவில்லையோ, நடுத்தருவிலையோ உத்தேசமா ஒரு ஆளை சுட்டி காட்டுங்க, அது நானா தான் இருக்கும். எங்கேயாவது ரயில் எறிஞ்சா, கட்டி வச்சதை இடிச்சா, அரசியல்வாதி உயிர் போனா முதல்ல போறது என் உயிரா தான் இருக்கும். நடுத்தருவில் வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவாங்க. என் உயிரையும் உடமையும் காப்பாத்துங்கன்னு உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒருத்த வருவான். அவனையே கிரிமினல் மாதிரி நீங்க நடத்துவீங்க. ஏன் இருக்கா? அது நான் தான். நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. காமன் மேன் திடீர்னு சூப்பர்மேன் ஆகி 6 கிலோ RDX வெடிமருந்து எதுக்கு வாங்கணும்? நீங்க என்ன சூப்பர்மேன் நினைக்கிறீங்களா? நான் என்ன இன்விசிபிள் மேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து என் பேர் எடுத்துட்டாங்க. ஏன்னு விசாரிக்க போனா நான் ஒரு ஆளே இல்லைன்னு நம்ப சொல்றாங்க. நான் எப்படி நம்புறது? சோ மிஸ்டர் கமிஷனர், RDX வாங்க சூப்பர்மேன்லாம் தேவையில்லை. என்ன மாதிரி காமன் இன்விசிபிள் மேனே போதுமானது. இன்டர்நெட்டுக்கு போய் பாம்னு சர்ச் போடுங்க. 100 வெப்சைட்ல பாம் எப்படி பண்றதுன்னு படம் போட்டு காட்டுவான். So don't ask me how, ask me why. சரி, அதை விடுங்க. இன்னும் ஒரு பூச்சி பாக்கி இருக்கு. சுட்டு தள்ளுங்க. 4 முடிஞ்சதா கணக்கு வச்சுக்கிறேன். இந்த 4 பேரு மட்டும் ஏன்? இந்தியா முழுக்க வேற எத்தனை தீவிரவாதிகள் இருக்காங்களே, அவங்கள நீ என்ன பண்ண போற? சீட்டு குலுக்கி போட்டேன். இந்த 4 தான் முதல்ல வந்துச்சு. அப்துல்லாவை நாங்க கொல்லலனா நீ ஆயிரக்கணக்கான அப்பாவிகளை கொல்ல போறேன்னு சொல்றியா? அந்த ஆயிரக்கணக்கான அப்பாவிகள் சாகிறத நீங்க தடுக்க முடியாது. இவனை வெளியே விட்டு பாருங்க, 1,00,000 பேரை கொல்லுவான். நான் கேட்கறது ஒரு உயிர், இவன் கேட்கறது 1,00,000 உயிர். கம்பேர் பண்ணி பாருங்க. இட்ஸ் a good trade off. Kill him. யார் நீ? மாட்டீங்களே. காந்தஹாருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அவன் பிளேனை கடத்திட்டு போகும்போது அன்னைக்கே சுட்டு தள்ளி இருக்கணும். செய்யல. பண மூட்டையை கொடுத்து வழி அனுப்பி வச்சோம். திருப்பி வந்து பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணான். 26/11 அவன் வாரிசு திரும்பி வந்து ஹோட்டல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, தெருவில் வச்சு சுட்டான். கொஞ்ச நாள் கதறினோம், அப்புறம் மறந்துட்டோம். மீனம்பாக்கத்துல ஒரு பாம்பு வெடிச்சது சென்னையில. அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? மறந்துட்டோம். மன்னிக்கிறோமோ இல்லையோ, மறந்துடுறோம். மறதி ஒரு தேசிய வியாதி. எங்களை உங்களால என்ன செய்ய முடியும்னு துப்பாக்கியை வச்சு மிரட்டி கேட்கறான். உடனே தண்டனை இருக்குன்னு தெரிஞ்சா அந்த உயிரை எடுக்கிற தப்பெல்லாம் பண்ணுவான் அவன். 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்கிறேன். Do you think it is practical? Why not? Terrorism is instant. Why should not justice be so? யார் நீ? புரியல. முஸ்லிம் தீவிரவாதிகளை கொண்டிருக்க
நீ ஹிந்து தானே? கரம்சந்த் இந்து, ஆர்ம்ஸ் டீலர் கொண்டிருக்கேன். அப்ப நான் முஸ்லிமா? இந்த இந்து முஸ்லிம் விளையாட்டு விளையாடிட்டே இருங்க. நேஷனல் டிவில நம்ம மேற்கு வாசல் கதறி அழுதுச்சு, இனஃப்னு சொல்லிச்சு, ஓட்டு போட வாங்கடான்னு கூப்பிட்ட போது 43%. ஜனநாயகத்துக்காக ஆள்காட்டி வரல கூட தூக்காத அந்த கூட்டத்தோட என்ன சேர்த்துறாதீங்க. நான் யாருங்கிறது தெளிவா சொல்றேன். தீவிரவாதியை கொல்ற தீவிரவாதி. கேள்விக்கு சுத்தி வளைக்காம பதில் சொல்லு. நீ யார்? ஹிந்துவா முஸ்லிமா? கிறிஸ்டினா இருக்க கூடாதா? பௌத்தன், கம்யூனிஸ்ட், நாத்திகன் இவங்களுக்கெல்லாம் கோபமே வராதா? நீ சொல்ல என்ன? உன்னை பத்தி நிறையவே எங்களுக்கு தெரியும். நடை, உடை, பாவனை, உன்னோட இடது கை பழக்கம். ஓ, எல்லாமே தெரியுமா? சரி, உங்களுக்கு மகாத்மா காந்தியை பத்தி என்ன தெரியும்? அவர் பேரை சொல்ல கூட உனக்கு அருகதை இல்லை. உங்களுக்கு இருக்கான்னு வேற எவனுக்கு இருக்கு? காந்தியார் 2 கையாலும் எழுதுவார் தெரியுமா? He was ambidextrous. Unfortunately, I'm his fan too. எனக்கும் இடது வலது பேதம் கிடையாது. ஆனா அது எழுதும் போது மட்டும்தான். Acutely scared. போலீஸ் கையில மாட்டினா சாவு நிச்சயம்னு பயமா இருக்கா? இருக்கலாம். உண்டை இல்லைன்னு பைனரியா பதில் சொல்லு. பயமா இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பயம் எப்பவும் நினைப்பிலே இருக்கட்டும். நீ நிரூபிக்க விரும்புறத நிறைவேறாது. நிறைவேறியாச்சு. உங்களை இப்படி அலைய விடுறதுக்கு 4 வாரம் தான் தேவைப்பட்டது. For this common man with this common intelligence. அவருங்க என்ன விட பெரிய இன்டெலிஜென்ட் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாம் வச்சு நம்ம அரசியல் தலைநகரத்தையும் வர்த்தக தலைநகரத்தையும் அதிரடிக்க முடியும், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி நமக்கு என்ன? நம்ம வேற ஊர், நம்ம தமிழ்நாடு. பாம்பேல பாம்பு அடிச்சதுன்னா அதை நம்ம தமிழ் டிவி சேனல்ல போட்டு கூட காட்ட மாட்டோம். நமக்கு நடந்தா அது நாசா, அவனுக்கு நடந்தா அது நியூஸ். நம்ம தமிழ்நாடு அமைதி பூங்கா. வேற பாஷை பேசுறவனுங்க அவனுங்க. பாம்பேல நெஞ்சில ஈட்டி பாஞ்சா நமக்கு என்ன? கன்னியாகுமரியில கால் ஊனி நாம தான் நிம்மதியா நின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப தலையில துப்பாக்கி வச்சு கேட்கறான், என்னடா பண்ண போறீங்கன்னு கேட்கறான். 100 கோடி பேரை 200 பேர் கேட்கறான், என்ன பண்ண போறீங்கன்னு. யாருமே பதில் சொல்ல. இப்ப நான் சொல்றேன், அது உங்களுக்கு பொறுக்கல இல்ல? எக்ஸ்ப்ளோஷன், பாம் பிளாஸ்ட், திரும்ப திரும்ப இதே சொல்றியே. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது பாம் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்களா? Okay. Since you asked, ஒரு கதை சொல்றேன். சின்ன கதை தான். ஒரே மகள் மிஸ்டர் மாரார், 4 மாச கர்ப்பிணி. பெத்தவங்க கூட இருக்கணும்னு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கா. நார்த் இந்தியா, குளிர்காலம். ஒரு நாள் ராத்திரி நடு பசார்ல அந்த நடுங்கிற குளிர்ல அந்த பொண்ணை ஓட ஓட வரட்டினானுங்க. எங்க ஆண்டவனை காப்பாத்துன்னு கையை தூக்கி கும்பிட்டுருவாளோன்னு பின்னாடி வேற கட்டி வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு தடுக்கி நடு ரோட்டில் விழுந்ததும் அந்த பொண்ணோட உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லாம உருவி எடுத்துட்டாங்க. அந்த கூட்டத்துல எத்தனை ராமகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் தெரியாது. ஒரு கிருஷ்ணன் கூட உதவிக்கு வரல. அப்புறம் அந்த பொண்ணோட We are adults, Mr. Marar. நீங்க போலீஸ்காரர் வேற நிறைய பார்த்திருப்பீங்க. ஓப்பனாவே சொல்றேன், அவளோட பெண் உறுப்புக்குள்ள கையை விட்டு கருவறுத்துட்டான் மிஸ்டர் மாரார். கருவறுத்தல் அந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் புரியும் போது அந்த பொண்ணும் அந்த கருவும் செத்து போச்சு. அந்த பொண்ணுக்காக கண்ணீர் விட, கோவப்பட அது என் பொண்ணாதான் இருக்கணுமா? என்னுடைய சகோதரனுடைய பொண்ணா, என்ன நெருங்கிய நண்பருடைய பொண்ணா, ஒரு முஸ்லிமுடைய பொண்ணா இருந்தா இவ்வளவு கண்ணீர் விடக்கூடாதா? அது என்ன நியாயம்? ஜெய்ஹிந்த். என் பேர் என்னன்னு கேட்டீங்கல்ல, சொல்றேன். இப்ப பாம் பிளாஸ்ட்ல செத்து போனானே கரம்சந்த், அதுதான் என் பேர். ஒண்ணு வச்சுக்கங்க. இந்த கரம்சந்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க ஆபீஸை விட்டு வெளியே போங்க. முச்சந்தில ஒரு கரம்சந்த் கல்லா நின்றுட்டு இருப்பாரு.
அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? தெரியாது. நான் சொல்றேன், தீவிரவாதத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் தீவிரவாதம் தான். அதை இன்னைக்கு நான் சொல்லிட்டேன். ஃபக்ர் ஹை முझे.
தெரியுமா? நீங்க உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? நல்லா கலாய்க்கிற மூட்ல இருக்கீங்கன்னு தெரியுது. நிஜமா எனக்கு தக்காளி கிலோ எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். தக்காளி எப்படி இருக்கிறாச்சு தெரியுமா? தக்காளி கட்டுறா தக்காளி இந்த தக்காளியை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரி சொல்லணுமா? உலகத்துல 7 நாடுகள்ல நம்ம ஊர்ல விளையிற தக்காளியோட டொமேட்டோ சாஸ் தான் விரும்பி சாப்பிடுறாங்க. உலக மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான். ஆனா ஒரு பெரிய மர்மம், இந்த தக்காளியை பயிரிடுறவங்க இங்க தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? இங்க விளையிற தக்காளியில 4ல் 1 பங்கு வேணும்னே அழுக்க விட்டு குப்பையில போட்டுட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு இவர்கிட்ட 50 கிலோ இவர்கிட்ட 50 கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிமாண்ட் இருந்தாலும் இதுல ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தக்காளிய நான் தேவைப்பட்டாலும் வாங்க மாட்டேன். தக்காளியோட ஆயுட்காலம் 2 நாள். இதுல யாரோட தக்காளி அழுக போகுதுன்னு தெரியாம 2 விவசாயம் பயத்தோட இருப்பாங்க. இப்போ தக்காளி சாஸ் கம்பெனிக்கார சொல்றதுதான் விலை. 40 ரூபா தக்காளி வெறும் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான். அப்ப கூட ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் வாங்குவான். இன்னொருத்தனோட விளைச்சல் அழுகி குப்பைக்கு போகும். எங்கேயோ ஒரு வெள்ளக்கார குடும்பம் டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது இங்க நம்ம விவசாய குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துறோம். அதனால அடுத்த தடவை தக்காளி எல்லாம் தூக்கி வீசும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற விவசாயிகளையும் நினைச்சு பார்ப்போம். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏதாவது கலைக்கணும்னா கலைக்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. எலெக்ஷன்ல நாங்கெல்லாம் ஜாலியா ஓட்டு போடுவோம், சில சமயம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். ஆனா நீங்க ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஏன் விளம்பரம் கட்டுறீங்க? 49B ஒரு சட்டம் இருக்கிறதே கண்டுபிடிச்சீங்க, ஆட்சியை கவுத்தீங்க, உங்க வேலையை விட்டீங்க. எதுக்காக இதெல்லாம்? உண்மையான காரணத்தை சொல்லட்டுமா? என் சொந்த ஊர் ராமேஸ்வரம். கரையில வறுமைக்கும் கடல்ல ராணுவத்துக்கு பயந்து வாழ்ற நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பத்துல நாங்களும் ஒருத்தர். மீன் பிடிக்க போனா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இறந்தவங்க குடும்பத்துக்காக போராடி போராடி மனசு நொடிச்சு போயிட்டாங்க. எல்லா குடும்பத்திலையும் பசி. அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. போட்டி போட்ட 2 கேண்டிடேட்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை. ஓட்டு போடாம கடலுக்கு போயிட்டாங்க. கூட என் மாமாவும் போனாரு. கடலுக்கு போனப்பதான் அவங்களுக்கு தோணி இருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் பவர் இருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பவர். அந்த நாள்லயும் வயிற்று பொழப்புக்காக வந்துட்டுமே திரும்ப போக நினைச்சிருக்காங்க. அப்பதான் பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க அப்பா அப்பாவோட சேர்ந்து 13 பேர் செத்துட்டாங்க. இந்த பொழைச்சிருந்தவங்கள அடிப்பட்டவங்களை படகுல தூக்கி போட்டு படகை கரைக்கு ஓட்டிட்டு வரும்போது குண்டடிப்பட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த கரைக்கு கொண்டு போவாதீங்க, இந்த சுடுகாடு மாலை மோளம் சடகு இதுக்கெல்லாம் ஒரு 2000 ரூபாய் செலவாகும், அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைங்க 2 வருஷம் சாப்பிடுவாங்க, அதனால என் உடம்ப கடலையே தூக்கி போட்டுருக்கீங்க. உயிர் போனதும் போட்டாங்க கடலையே.
எல்லாரும் கடல்ல அஸ்தியை கரைப்பாங்க. நாங்க அப்பாவை கரைச்சிட்டோம். அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களும் யாருக்கு எதுவுமே பண்ணல. மீனவர் சங்கம் தான் எங்க அம்மாவை படிக்க வச்சது. எங்க அம்மா படிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆனாங்க. எங்களையும் படிக்க வச்சாங்க. வெறித்தனமா படிச்ச வெறித்தனமா கிடைக்கிற இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணேன். எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்துருவேன். எலெக்ஷனுக்கு நீங்க யாரும் கேட்டீங்கல்ல, உப்பு போட்ட சோத்தை திங்கிறேன். நான் மீனவன்டா. உப்பு போட்ட காற்ற சுவாசிக்கிறவன்டா. சாரி. நினைச்சாலே சிரிப்பா இருக்குல்ல. உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து அது வேணுமா இது வேணுமா கேட்கிறேன். என்ன பண்றது பாட்டி, நான் கூட அப்படிதான் இருந்தேன். எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவர் அருமையா புரிஞ்சுது. யார் எப்படியோ எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். சத்தியமா நீ குச்சி எடுத்துன்னு துரத்தும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் தான் வரும். நான் வருஷம் வருஷம் இங்க வருவேன் பாட்டி. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்?
ஓகே சொல்லியா நார்மலை பார்க்காத ஆக்ஷன் ஆக்ஷன் இருக்கு ஓகே ஆக்ஷன் action action You're still recording. எல்லாருக்கும் வணக்கம். இன்சைட் த புக் டைரக்டட் பை மிஸ்டர் மஞ்சுநாத். எக்ஸலன்ட் மூவி, வண்டர்ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் பத்தி சொல்லணும்னா சௌஜன்யா, யுவன். சௌஜன்யா அவங்கன்றவங்க ஒரு சூப்பர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட ஐஸ் தரம். யுவன் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. ஹீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஒர்க். அதுவும் கிளைமேக்ஸ்ல எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. நம்ம டைரக்டர் மஞ்சுநாத் வந்து அவங்களோட எவ்ரி மூவிக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆகி அவங்களோட ஒர்க் குவாலிட்டியா மாறிட்டே வந்துட்டு இருக்கு. சூப்பர் மஞ்சு. ஒரு நல்ல மைல்டா காமான ஒரு ஸ்மூத் லவ் ஸ்டோரி லைன் பார்த்த ஒரு ஃபீல். சூப்பர் ஒர்க். பெஸ்ட் விஷஸ் டு தி என்டையர் டீம் அண்ட் ஃபார் மஞ்சு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆல் தி ஒரு உயிரை நம்ம மொத்த பலத்தை வச்சு தாக்குறது எவ்வளவு பெரிய வன்முறை இல்ல? ಏನಾಯ್ತು ನನಗೆ? ಒಂದು ಜೀವದ ಮೇಲೆ ನಮ್ಮೆಲ್ಲ ಬಲ ಪ್ರಯೋಗಿಸೋದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಿಂಸೆ ಅಲ್ವಾ?
causes cancer. Smoking kills. அவனேதான் போம்மா, நீ போயிரு. இவனுங்கெல்லாம் ஆம்பளை திமிர் பிடிச்ச பொம்பளை போடுங்க. இவங்க கிட்ட நிம்மதியை தேடாதமா, அது என்னைக்கு கிடைக்காதுப்பா, என்னைக்கு கிடைக்காது. போம்மா, எங்கேயாவது போய் நல்லா இருக்கு. போங்க போம்மா. அவனும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாம், நானும் கொஞ்சம் சகிச்சு அவனை உயிரோட வாழ விட்டுருக்கலாம். முடியலையே மாமா. பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நாம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. ஆண் நெடில் பெண் ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஏய், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஏதா பிரச்சனையா? சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் இரிட்டேட் பண்ணி சண்டை போடுறா. வேலைக்கு போகணும், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ இஷ்டத்துக்கே எல்லாம் நடக்கணும்னு விருப்பப்படுறா. இப்போ கூட நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி வாக்குவாதம் ஊற்றி போய் நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். டேய், சாரி. என்னடா பண்ண இப்போ? தெரியாம என்னோட கால் அவர் மேலே பட்டுடுச்சு, அதான் சாரி கேட்டேன். அதுக்கு எதுக்கு சாரி கேட்ட? இன்னொருத்தர் மேலே கால் படுறது மரியாதை இல்லை, அதான் சாரி கேட்டேன். யாருன்னு தெரியாதவங்க மேலே கால் பட்டுருச்சுன்னு சொல்லி மரியாதை இல்லைன்னு சொல்லி சாரி கேட்குற. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? ஒரு உயிரை நம்ம மொத்த பலத்தை வச்சு தாக்குறது எவ்வளோ பெரிய வன்முறை இல்லை? இதை நினச்சிருந்தாலே நம்ம நாட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்க. இந்த கொலை கொள்ளை தீவிரவாதம் தேவையில்லாத சண்டை எதுவும் இருக்காது. கரண், நம்ம வாழ்க்கையில் 2 பேர் மட்டும் நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்காக வாழ்வாங்க. ஒன்று அம்மா, இன்னொன்று மனைவி. மனைவிங்கிறவ இன்னொரு அம்மா மாதிரி நமக்காக எதை வேணால் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் எந்த காரணத்து கொண்டும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா, அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது இதே இடத்துல அவளை பார்த்து பேச கூட பயப்படுவடா. ஆனால் இப்போ அவளை பயப்படுத்தி கண்ட்ரோல் பண்ண பார்க்குற. ஹே காவியா,
இது என்னோட பழக்கம் மட்டும்தான். ஆனால் நீ என்னோட பழக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படல. நீ என்னோட போதையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் முழுசாக மூழ்கி சாகணும்னு விரும்புகிறேன். Will you marry me? டேய், அவள் மனைவிங்கிறதுக்காக நீ அவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம். ஆனால் ஒரு மனுஷிங்கிறதுக்காகவாச்சும் அவளுக்கு மரியாதை கொடு. அவன் லவ்வர், ஒய்ஃப் இதெல்லாம் தாண்டி அவள் ஒரு மனிதி. புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது மட்டும் வன்முறை இல்லை. ஒரு குழந்தை சாப்பிட்றதுக்காக அம்மா அடிக்கிறதும் வன்முறை தான். Smoking causes cancer. Smoking kills. Hey. ಏನಾಯ್ತು ನಿನಗೆ? ಯಾಕೆ ಹೀಗಿದೆಯಾ? ಏನಾದರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ಮಾ? ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯಕ್ಕೆಲ್ಲ ಇರಿಟೇಟ್ ಮಾಡಿ ಜಗಳ ಮಾಡ್ತಾಳೆ. ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕಂತೆ, ಅವಳ ಜೊತೆ ಟೈಮ್ ಸ್ಪೆಂಡ್ ಮಾಡಬೇಕಂತೆ,
ಅವಳು ಇಷ್ಟಪಟ್ಟಂಗೆಲ್ಲ ನಡಿಬೇಕಂತೆ. ಇಲ್ಲಿ ಬರೋಕ್ಕೂ ಮುಂಚೆನೂ ಜಗಳ ಓವರೇಜ್ ಆಗಿ ನಾನು ಅವಳನ್ನ ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ. ಲವ್ ಸಾರಿ. ಏನೋ ಮಾಡಿದೆ ಈಗ? ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಕಾಲು ಅವ್ರ ಮೇಲೆ ತಗಲ್ತು, ಅದಕ್ಕೆ ಸಾರಿ ಕೇಳಿದೆ. ಅದಕ್ಕೆ ಯಾಕೆ ಸಾರಿ ಕೇಳಿದೆ? ಒಬ್ರಿಗೆ ಕಾಲು ತಾಗ್ಸೋದು ಮರ್ಯಾದೆ ಅಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸಾರಿ ಕೇಳಿದೆ. ಅವ್ರು ಯಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋರು ಕಾಲು ತಗೊಳ್ತು ಅಂತ ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲದೆ ಇರೋ ಸಾರಿ ಕೇಳ್ತೀಯಾ? ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಮುಂಚೆ ಏನು ಮಾಡಿ ಬಂದಿದ್ಯಾ? ಒಂದು ಜೀವದ ಮೇಲೆ ನಮ್ಮೆಲ್ಲ ಬಲಾಂ ಪ್ರಯೋಗಿಸೋದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹಿಂಸೆ ಅಲ್ವಾ? ಇದೊಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಹೊಡೆದಾಡ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. ಈ ಕೊಲೆ, ಸುಲಿಗೆ, ಭಯೋತ್ಪಾದನೆ, ಬೇಡದೇ ಇರೋ ಜಗಳ ಯಾವುದೂ ಆಗ್ತಿರ್ಲಿಲ್ಲ. ಕರಣ್, ನಮ್ಮ ಲೈಫಲ್ಲಿ ಇಬ್ಬರು ಮಾತ್ರ ನಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲರನ್ನೂ ಬಿಟ್ಟು ನಮಗೋಸ್ಕರ ಇಡ್ತಾರೆ. ಒಬ್ಬರು ಅಮ್ಮ, ಇನ್ನೊಬ್ಳು ಹೆಂಡತಿ ಆದವಳು ಇನ್ನೊಂದು ಅಮ್ಮ ಥರ ನಮಗೋಸ್ಕರ ಏನು ಬೇಕಾದ್ರೂ ಬಿಟ್ಕೊಡ್ತಾಳೆ. ಆದರೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಕೊಡಲ್ಲ ಅಲ್ವೋ? ಲವ್ ಮಾಡೋ ಟೈಮಲ್ಲಿ ಇದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಅವಳನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡೋಕ್ಕೂ ಭಯ ಪಡ್ತಾ ಇದ್ದೆ. ಆದರೆ ಈಗ ಅವಳಿಗೆ ಭಯ ಪಡಿಸಿ ಅವಳನ್ನ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಕ್ಕೆ ನೋಡ್ತಿದ್ಯಾ? ಹೇ ಕಾವ್ಯ, ಇದು ಜಸ್ಟ್ ನನ್ನ ಅಭ್ಯಾಸ ಮಾತ್ರ. ನೀನು ನನ್ನ ಅಭ್ಯಾಸವಾಗಿರೋಕ್ಕೆ ಆಸೆ ಪಡ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ನೀನು ನನ್ನ ಚಟವಾಗಿರ್ಬೇಕಂತ ಆಸೆ ಪಡ್ತೀನಿ. ಆ ಚಟದಲ್ಲೇ ನಾನು ಪೂರ್ತಿ ಜೀವನ ಕಳೆದುಬಿಡ್ತೀನಿ. ಕಾವ್ಯ, ವಿಲ್ ಯು ಮ್ಯಾರಿ ಮೀ? ಲೋಕರೇ, ಅವಳು ಬರೀ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಅನ್ನೋದ್ರಿಂದ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಬೇಡ. ಈ ಭೂಮಿ ಮೇಲೆ ಬಾಳುವ ಒಂದು ಜೀವ ಅನ್ನೋ ಮಾನವೀಯತೆಯಿಂದ ಮರ್ಯಾದೆ ಕೊಡು. ಅವಳು ನಿನ್ನ ಲವರ್, ವೈಫ್ ಇವೆಲ್ಲವನ್ನು ಸೈಡಿಗೆ ನೋಡಿದ್ರೆ ಅವಳು ಒಂದು ಮಹಿಳೆ. ಗಂಡ ಹೆಂಡತಿನ ಹೊಡೆಯೋದು ಮಾತ್ರ ಹಿಂಸೆ ಅಲ್ಲ, ಒಂದು ಮಗು ಊಟ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಮ್ಮ ಹೊಡೆಯೋದು ಹಿಂಸೆನೆ. நீங்க தீபடி
இங்க இருந்து சரி ரொம்ப நேரம் பூப்பா சரி பேசுற மாதிரி வேலைடா அடிங்கப்பா. ஏய் வேர் இஸ் மை ஸ்பெக்ஸ் பாலாஜி என்ன நினைக்கிற ஐம்புள்ளைங்க அப்படியே இங்க வந்து நிக்குது அப்படியே. க்ளோஸ் அப் கை க்ளோஸ் அப். நீங்க சூர்யா அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோஸ் அப் நான் சார். என்ன சார் டேய் டேய் நீ முத்தம் கொடுக்குறானே பாப் பைல ஒன்னு ஷார்ட் சொல்ற ஒரே ஆள் என்னோட கண்டினியூ. சாப்பிட்டியா? அதையும் ப்ரொடக்ஷன் ஆப்பிள் ஜூஸ். அவன் கராத்தே போர்டு வச்சு அடிதான் வாங்கிக்குவான். இப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரொடக்ஷன் டீம். இது நான் பிரியமானவர் படத்திலேயே பார்த்துட்டேன். ஓகே பாருங்க இது அவ்வளவுதான் இவ்வளவு பஸ் போயிடுச்சு. पिता स्वर्गः पिता धर्मः पिता परमकं तपः पितरि प्रीतिमापन्ने सर्वाः प्रियन्ति देवताः।
ಚುಕ್ಕಿಗಳನ್ನು ಹಿಡಿದು ಬೊಗಸೆಯಲ್ಲಿ ತರುವ ನಿನ್ನ ಪಯ್ಯ ಹಾರಿರೋ ಹಾರಾರಿರೋ இது தந்தையின் தாலாட்டு பூமியின் புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு ஹோ தாயாக தந்தை மாறும் புது காவியம் ஹோ இவன் வருந்த கிருக்களில் இவளோ ஒரு ஓவியம் இருவுயிரொன்று சேர்ந்து இங்கு ஒரு உயிராகுதே கருவறையில்லை என்ற போதும் சுமந்திட தோணுதே விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியின் புதிதானது இவள் மழலை மொழி கேட்டு ಹಿಡಿದರೆ ವಿಶ್ವಾಸವು ಬೆಳೆಯುವುದು ಹೆಗಲಲ್ಲಿ ಕುಳಿತರೆ ಕುತೂಹಲ ತಣಿಯುವುದು ನಾನು ಓದೋ ಪಾಠದಲ್ಲಿ ಅದು ಯಾಕೆ ನಿನ್ನ ಹೆಸರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹಾಗೆ ಯಾಕೆ ಯಾರಿಲ್ಲ ನೀನು ಇರುವ ಧೈರ್ಯದಲ್ಲಿ ಯಾರೊಂದಿಗೂ ನಾ ಸೋಲಲ್ಲ ನಿನ್ನ ಪ್ರೀತಿ ಮುಂದೆ ಏನಿಲ್ಲ ಅಪ್ಪ I love you ಅಪ್ಪ I love you ಅಪ್ಪ I love you ಅಪ್ಪ I love you सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे निंदिया के उड़ते पाखिरे अखियों में आजा साथी रे Rare rarum, oh rare rum, rare rarum, oh rare rum. रात के रथ पर जाने वाले नींद का रस बरसाने वाले इतना कर दे कि मेरी आंखें भर दे आँखों में बसता सपना हंसता रहे सुरमई अखियों में नन्हा मुन्ना एक सपना दे जा रे निंदिया के उड़ते पाखिरे अखियों में